Good morning students. Next cardiac output. Cardiac outputனா என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியுங்களா? 3 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. கார்டியாக் அவுட்புட்டுங்கிறது ஃபுல்லாகவே 5 மார்க்கு, இல்லை நிறைய 2 மார்க்கு 1 மார்க்கு 3 மார்க்லாம் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இந்த ஹெட்டிங்கில் மட்டும் நல்லா கவனிச்சுக்கலாம். கார்டியாக் அவுட்புட்னா என்னங்க? ஒரு நிமிஷத்திற்கு இதயத்தில் இருந்து எவ்வளோ எம்எல் பிளட்டு வெளியேறுச்சு, அல்லது இதயம் ஒரு நிமிஷத்திற்கு எத்தனை எம்எல் ரத்தத்தை வெளியே தள்ளுச்சு, அதுக்கு பேர் தான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு பேருங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல் பெர் மினிட் இஸ் கால்டு கார்டியாக் அவுட்புட், CO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? CO கார்பன் மோனாக்சைடுன்னு படிச்சிடாதீங்க, கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் த HR, ஹார்ட் ரேட் அண்டு ஸ்ட்ரோக் வால்யூம். ஹார்ட் ரேட்னா என்னங்க? பெர் மினிட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து எத்தனை டைம் பீட்டிங் ஆகுது, சரி, ஹார்ட் பீட் எத்தனை டைம் இருக்கணும், நேற்று படித்தோம் 70 முதல் 72 டைம்ஸ் இருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ 72 டைம் வந்து ஹார்ட் வந்து பம்பிங் பண்ணிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ரத்தம் வெளியே வந்திருக்குது அது பொறுத்து இருக்கும். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னங்க? ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லிம்னா சிங்கிள் ஹார்ட் பீட்டப்போ, சரிங்களா, ஒரு டைம் இதயம் சுருங்கும் போது எந்த அளவுக்கு ரத்தம் இதயத்தை விட்டு வெளியே வருதோ அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? இதயத்தில் குறிப்பாக வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷன் ஆகும்போது பிளட் வந்து பம்ப் ஆகி வெளியே வரும். அப்போது ஒவ்வொரு வென்ட்ரிக்கல்லையும் ஈச் ஹார்ட் பீட்லையும் ஒரு வென்ட்ரிக்கல்லேருந்து எவ்வளோ பிளட்டு வெளியேறிச்சு, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஹார்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷன் ஆகும்போது சுருங்கும் போது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எவ்வளோ பிளட்டு வெளியே வந்துச்சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும், ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்திற்கு ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு சுருங்கி விரியுதோ அதுதான் நம்ம ஹார்ட் ரேட், ஹார்ட் பீட் அப்படின்னு இருக்காங்க. ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது இதயம் ஒரு டைம் சுருங்கும் போது, குறிப்பாக வென்ட்ரிக்கல் ஒரு டைம் சுருங்கும் போது ஒரு வென்ட்ரிக்கல்லேருந்து எத்தனை எம்எல் ரத்தம் வெளியேறுதோ அதுக்கு பேர் தான் என்ன பேர், ஸ்ட்ரோக் வால்யூம். மைண்டில் நல்லா வச்சுக்கணும், பார்த்துக்குங்க. ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் ரேட் இஸ் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஹார்ட் ப்ரெஷர் பல்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது சிஸ்டோலிக் ப்ரெஷர் டயஸ்டோலிக் ப்ரெஷர் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது இஸ் த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை ஒன் வென்ட்ரிக்கல் வித் ஈச் பீட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கலோ ரைட்டு வென்ட்ரிக்கலோ, சரிங்களா, ஏதோ ஒரு வென்ட்ரிக்கல் ஒரு டைம் வென்ட்ரிக்கல் சுருங்கும் போது எவ்வளோ ரத்தத்தை வெளியே தள்ளுதோ அதான் ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறாங்க. சரி, ஸ்ட்ரோக் வால்யூம் டிபெண்ட்ஸ் அப்பான் த வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். ஆமாம், வென்ட்ரிக்கல் எந்த அளவுக்கு கண்ட்ராக்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு பிளட் என்ன ஆகணும், ஒரு வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே வரும், அதான் ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறாங்க. சரி, கார்டியாக் அவுட்புட் ஈக்குவல் டு, அதெல்லாம் நோட் பண்ணிச்சிங்க, கார்டியாக் அவுட்புட் ஈக்குவல் டு HR, ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்களா. ஸ்ட்ரோக் வால்யூம் ரெப்ரசன்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் EDVன்னு என்னங்க, எண்டு டயஸ்டோலிக் வால்யூம். சரிங்களா? த அமௌண்ட் ஆஃப் பிளட் தட் கலெக்ட் இன் எ வென்ட்ரிக்கல் டூரிங் த டயஸ்டோல். சரிங்களா? எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அண்டு ESV எண்டு சிஸ்டோலிக் வால்யூம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டு டயஸ்டோலிக் வால்யூமும் எண்டு சிஸ்டோலிக் வால்யூமும் டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரிங்க, அதுக்கு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அண்டு எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. அக்கார்டிங் டு ஃப்ராங்க் அண்டு ஸ்டார்லிங் லா ஆஃப் ஹார்ட், முக்கியமான விஷயம் நோட் பண்ணிச்சுங்க. ஹார்ட்டை பற்றி அவங்க ஒரு லா சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் அண்டு ஸ்டார்லிங் லா ஆஃப் ஹார்ட். த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் SV. ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இருக்குது, அந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுதான், ஸ்ட்ரோக் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுது. இஸ் த டிகிரி டு விச் இஸ் த கார்டியாக் மசில்ஸ் ஆர் ஸ்ட்ரிச்டு ஜஸ்ட் பிஃபோர் த கண்ட்ராக்ட். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இதயம் சுருங்குவதற்கு முன்னாடி இதய தசையில் உள்ள செல்கள் எந்த அளவுக்கு நீள்கிறதோ அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். நல்லா மைண்டில் வச்சுங்க. இப்போ கார்டியாக் மசில்ஸில் இருக்கக்கூடிய மசில் செல்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அப்போ வென்ட்ரிக்கலும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வென்ட்ரிக்கலுக்குள்ளே நிறைய கேப் இருக்கும். அப்போ நிறைய கேப் இருந்தால் நிறைய பிளட்டு உள்ளே இருக்கும், நிறைய பிளட்டு உள்ளே வந்துடும். அப்போ பிளட்டு உள்ளே வந்தோடனே இப்போ பம்ப் பண்ணும். வென்ட்ரிக்கல் வந்து என்ன ஆகும், கண்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷன் ஆகும்போது எந்த அளவுக்கு பிளட்டு உள்ளே இருக்குதோ அது அப்படியே நாங்கள் பம்ப் ஆகி வெளியே வரும்.
அப்போ நம்ம வெளியே வரதானே ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறோம். அப்போ வெளியே நிறைய பிளட்டு வெளியே வரணும்னா கார்டியாக் மசில்ஸ் செல்ஸ் வந்து என்ன ஒன்று நல்லா ஸ்டிச்சிங் ஆகிருக்கணும், விரிஞ்சிருக்கணும். எப்போ? வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு யார் சொன்னாங்க? ஃப்ராங்க் அண்டு ஸ்டார்லிங் அப்படிங்கிறவங்க. நல்லா பார்த்துங்க, சரிங்களா? இதுதான் கிரிட்டிக்கல் ஃபேக்டருங்க. The most important factor stitching cardiac muscle is the amount of blood returning to the heart and distending its ventricles. Venous return. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the amount of blood returning to the heart. இந்த கார்டியாக் மசில் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு எந்த அளவுக்கு பிளட்டு ரிட்டர்ன் ஆகி வந்திருக்குது. ரிட்டர்ன் ஆகி வந்தால் தான் ஆரிக்கிளுக்கு வந்தால் தான் ஆரிக்கிலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அப்போ நிறையா பிளட்டு ஹார்ட்டுக்கு வந்தால் தான் நிறையா பிளட்டு ஹார்ட்டுக்குள்ளேருந்து என்ன ஒன்று வெளியே வர முடியும். அப்போ ஏன்னா நிறையா பிளட்டு ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதே நேரத்தில் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு குறிப்பாக வந்து டிஸ்டன்சிங் இருக்கக்கூடிய வீனஸ் வந்து என்ன சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? டூரிங் விகரஸ் எக்ஸசைஸ், நல்லா ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக் வால்யூம் மேபி டபுள் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். நல்லா மைண்டில் வச்சுங்க. ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாகும். அப்போ ஹார்ட் வேகமாக பம்ப் ஆகும், நிறைய பிளட் என்ன ஆகும் ஹார்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு வெளியே வருதோ அந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு பிளட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது, வீனஸ் பிளட் அப்படின்னு இருக்காங்க. ஹார்ட்ஸ் பம்பிங் ஆக்ஷன் நார்மலி மெயின்டைன் ஏ பேலன்ஸ் பிட்வீன் கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன். நல்லா மைண்டில் வச்சுங்க. ஹார்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு இதயத்திலிருந்து ரத்தம் வெளியே வருதோ அதே அளவுக்கு இதயத்துக்குள்ளே ரத்தம் போகும். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ஏ டபுள் பம்ப். ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பம்பிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஹார்ட் வந்து லெஃப்ட் சேம்பர் தனியாக பம்பிங் ஆகுது, ரைட் சேம்பர் தனியாக பம்பிங் ஆகுது, சரிங்களா? ரைட்டு வென்ட்ரிக்கல் தனியாக ஒர்க்காக பம்பிங் சிஸ்டமாக ஆக்ட் பண்ணுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஒரு பம்பிங் சிஸ்டமாக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஈச் சைடு கேன் ஃபெயில் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த அதர், சரிங்களா? நமக்கு ஏன்னா ரெண்டு டபுள் பம்பிங் சிஸ்டம் இருக்கிறனால இதயத்தில் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ஏதோ ஒரு சைடு என்ன ஆகலாம், பம்ப் ஆகாமல் ஃபெயில் ஆகி ஸ்டாப் ஆகிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு வந்து ஹார்ட் பம்ப் ஆகலை அப்படின்னா ரைட் சைடும் பம்ப் ஆகாமல் போயிடுமான்னா கிடையாது. ரைட் சைடு மட்டும் பம்பிங் ஆகிட்டுருக்கு. அல்லது ரைட் சைடு பம்ப் ஆகாமல் ஸ்டாப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்டாப் ஆகுமானா ஸ்டாப் ஆகாமல் இருக்கலாம், சரிங்களா? ரைட். இப்போ த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் ஃபெயில்ஸ், இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் ஆகாமல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பல்முனரி கன்ஜஷன். அப்போ பல்முனரின்னு என்னங்க? நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்படும், ரத்தம் தங்க நேரிடும். ஏன்? அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நிறைய பிளட்டை வெளியே தள்ளினா தான் இந்த லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு என்ன வரும், பிளட்டு வரும். எங்கேருந்து? லங்ஸில் இருந்து. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பிளட்டு நிறையா வச்சுருக்குது. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே எது என்ட்ராக மாட்டேங்குது? லெஃப்ட் ஆரிக்கிளில் இருக்கக்கூடிய பிளட்டு என்ட்ராகலை. அப்போ லெஃப்ட் ஆரிக்கிளும் பிளட்டு நிறையா வச்சுக்கிச்சு. அப்போ லெஃப்ட் ஆரிக்கிள் எம்டியாக இல்லாதனால ஏன்னா வந்து இங்கே ஃபில் ஆகாது, லங்ஸில் இருந்து வரக்கூடிய பியூர் பிளட்டு வந்து என்ன ஆகாது, ஃபில் ஆகாது. அப்போ எங்கேயே தங்கி நிற்க ஆரம்பிக்கும், லங்ஸ்லேயே தங்கி நிற்க ஆரம்பித்தோம். அப்போ லங்ஸில் இரத்த கசிவு ஏற்படும். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்டு எங்கேயே தங்கிருங்கிறாங்க, லங்ஸ்லேயே தங்கிடும், சரிங்களா? ரைட். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடு ஃபெயிலாக போச்சுன்னு வச்சுங்க, ரைட் வென்ட்ரிக்கல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிளட்டு எங்கேயே தங்குங்க. ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகி எங்கே போகணும், லங்ஸுக்கு போகணும். அப்போ ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து பம்ப் ஆகி லங்ஸுக்கு போனால் தான் ரைட் ஆரிக்கிளில் இருக்கக்கூடிய பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே இறங்க முடியும். ஸோ அப்போ ரைட் வென்ட்ரிக்கல் ஸ்டாப் ஆகி போச்சு அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு போகாது. அப்போ ரைட் வென்ட்ரிக்கல் ஃபில் ஆயிடுச்சு. ரைட் வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக இருக்கும்போது ரைட் ஆரிக்கிளில் இருக்கிற பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. அப்போ அந்த பிளட் எங்கேயே தங்கிடும், ரைட் ஆரிக்கிள்லேயே தங்கிடும். அப்போ ரைட் ஆரிக்கிள் ஃபில் ஆயிடுச்சுன்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு எங்கே வந்து கொட்ட முடியாது, ரைட் ஆரிக்கிள்ஸ்குள்ளே கொட்ட முடியாது. அப்போ ரைட் ஆரிக்கிள்ஸ்குள்ளே கொட்ட முடியலன்னா பிளட்டு பூரா எங்கேயே தங்க ஆரம்பிக்கும் நமக்கு, பெரிபெரல் கன்ஜஷன்ஸ். பெரிபெரல் கன்ஜஷன்ஸ் என்னங்க?
உடல் பகுதிகளிலே ரத்தம் தங்க நேரிடும், உடலில் இரத்த கசிவு ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க. ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட் ப்ரொடெக்ட் த ஹார்ட் ஃப்ரம் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பிளட் வால்யூம். சரிங்களா, தேவைக்கு அதிகமாக பிளட் வால்யூம் அதிகமாகும்போது இதயத்தை பாதுகாக்குதுங்கிறாங்க. யார்? ஸ்டார்லிங் அண்டு ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்களுடைய எஃபெக்ட். சரிங்களா, மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர். இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளட் ப்ரெஷர்னால் என்ன டெஃபினேஷன் ஒரு 2 மார்க் நோட் பண்ணிச்சிக்கலாங்களா? சாதாரணமாக பிளட் ப்ரெஷருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இரத்த குழாய்க்குள்ளே போகும்போது இந்த ரத்தம் வந்து இரத்த குழாயினுடைய சுவர்களுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் இரத்த அழுத்தம் அப்படின்னு பேருங்க. அதுதான் பிளட் ப்ரெஷர். when the blood supply or circulate within the blood vessels, the blood create pressure against the wall of the blood vessels. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம blood pressure அப்படின்னு இருப்பாங்க. blood pressure is the pressure exceed on the surface of the blood vessels by the blood. புரிஞ்சுங்களா? சிம்பிளாகவே சொல்லிட்டாங்க, டெஃபினேஷன் நோட் பண்ணிச்சிங்க. this pressure circulate the blood throughout ஆர்டரிஸ். இந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஆர்டரிஸுக்கும் பிளட்டை சப்ளை பண்ண வைக்குது. ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ்லாம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். ஒன்று வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர், இன்னொன்று டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷருங்கும்போது பிளட் ஹார்ட் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும்போது கிடைக்கும் 120 mmHg, 120 mmHg இருக்கும். டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஹார்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் 80 mmHg. ஒரு நார்மலான ஹெல்த்தி பர்சனுடைய நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120/80 mmHg. அப்படி இருந்தால் அது நார்மலான பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேருங்க. சரிங்களா, பார்த்துக்குங்க. இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம எதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபி அப்பாரட்டஸ், பிளட் ப்ரெஷர் அப்பாரட்டஸ் அல்லது ஸ்பிக்மோமேனோமீட்டர். என்ன மீட்டர்? ஸ்பிக்மோமேனோமீட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். இந்த பிளட் ப்ரெஷர் எப்பயுமே வந்து நார்மலாக இருக்காதுங்க. சரிங்களா, சில நேரம் வந்து அப்நார்மல் ஆகும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகரஸ் எக்ஸசைஸ் அப்போ, அல்லது நம்ம எப்போயாச்சும் எமோஷன் ஆகும்போது, ஃபீலிங் ஆகும்போது என்ன பண்ணால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். சரிங்களா, அப்போ அதிகமாக இருக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. சரிங்களா, ரைட்டுங்க. மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் த ஆர்டிரியோல்ஸ். த பிரைமரி ரிஃப்ளெக்ஸ் பாத்வே ஃபார் த ஹோமியோஸ்டாட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் மீன் arterial pressure is the baroreceptor reflex. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். முதன்மை அணிச்சை செயலாக செயல்பட்டு நம்மளுடைய இதய துடிப்பை ஹோமியோஸ்டாட்டிக் ஒருநிலைப்படுத்துவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரோரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். அது என்ன பேரோரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் இப்போ பார்ப்பாங்க. பேரோரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பயுமே நைட்டில் படுத்து தூங்கும்போது நம்மளுடைய பாடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும். நம்மளுடைய உடம்பு வந்து புவியீர்ப்பு விசைக்கு கிடைமட்டமாக இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ நீங்கள் எந்திரிச்சோன்னே என்னாகும், உங்களுடைய கிடைமட்டமாக இருந்த உடல் வந்து இப்போ எங்கே போகுது, புவியீர்ப்பு விசைக்கு நேர் செங்குத்தாக போகிறது. அப்போ செங்குத்தாக இருக்கும்போது என்ன நடக்கும், கிடைமட்டமாக இருக்கும்போது பாடி ஃபுல்லாக ஈவனான ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம கிடைமட்டமாக அதாவது செங்குத்தாக எந்திரிச்சு நிற்கும்போது என்னாகும், ப்ரெஷர் அதிகமாகணும். அப்போ அந்த அதிகமான ப்ரெஷர் அதிகமானதான் நமக்கு எங்கே பிளட்டு சப்ளை ஆகும், பிரெயினுக்கு சப்ளை ஆகும். ஸோ அப்படி சப்ளை ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணுங்க, பாராரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வேணும். என்ன ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் வேணும், பாராரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் வரும். அந்த கிரிட்டிக்கல் பொசிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லிங்கன்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ். யாருங்க, ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ். இப்போ நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு, நம்ம நேரடியாக எந்திரிச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக நேராக கெட்டப் ஆகி ஸ்டாண்டப் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்க, ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து எதை வந்து தூண்டி விடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரோரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸை தூண்டி விடுகிறது அப்படின்னு இருப்பாங்க. பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிச்சுங்க.
The parareceptor reflex function every morning when you get out of bed. When you are lying flat, the gravitational force is evenly distributed. When you stand up, gravity causes blood to pool in the lower extremity. ஸோ நம்ம எந்திரிச்சு நிற்கும் போது நம்மளுடைய உடல் இருக்கிற ரத்தம் பூரா கீழ் கால் பகுதியில் வந்து குளை மாதிரி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குளை மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய பிளட்டு நம்ம மேலே எங்கே ஏற்றணும், பிரெயினுக்கெலாம் சப்ளை பண்ண வைக்கணும். த டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் அப்பான் ஸ்டாண்டிங் இஸ் நோன் அஸ் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். சரிங்களா? இப்படி நம்ம எந்திரிச்சு நின்னோடனே நமக்கு பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி ரத்தத்தை கால்களில் மட்டும் ரத்தம் பூரா தேங்கி நிற்குது. அப்படி தேங்கி நிற்கும் போது நமக்கு பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. அந்த பிளட் ப்ரெஷரை நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஹைப்போனா குறைஞ்சி வச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் நார்மலி ட்ரிகர்ஸ் த எதை வந்து கிண்டி விடுகிறது தூண்டி விடுகிறதுன்னு சொல்லுவீங்கன்னா டிகர்ஸ் த பாரோ ரிசப்டார் ரிஃப்ளெக்ஸ். திஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் இன்க்ரீஸ் த பெரிபரல் ரெசிஸ்டன்ஸ் வித் டுகெதர் இன்க்ரீஸ் த மீன் ஆட்ரியல் ப்ரெஷர். இது வரைக்கும் ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சிங்க, இம்பார்ட்டன்ட் பிளட் ப்ரெஷரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம். அப்போ எலக்ட்ரோகார்டியோகிராம்னா என்னங்க? எலக்ட்ரான்னா எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டீஸ், கார்டியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட், கிராம் அப்படின்னா டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? இதயத்தில் நடக்கக்கூடிய மின்தூண்டல்களை வரைபடமாக தயார் செய்வதற்கு பேர் தான் என்ன பேருங்க, எலக்ட்ரோகார்டியோகிராம். அப்போ இதயத்தில் வந்து மின்தூண்டல் நடக்குதான்னா நடக்குது. இதயத்தில் வந்து மின்தூண்டல் இருந்தால் தான் இதயம் வந்து சுருங்கி விரிய முடியும், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கரண்ட் வேணும். சரிங்களா? நேச்சராகவே நம்ம ஹார்ட்டில் வந்து சைனோ ஆரிகுலர் நோடு, எஸ்ஏ நோடுங்கிறது பேஸ் மேக்கர் ஆட் பண்ணி அதில் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியலுங்கிற கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்டையர் ஹார்ட் ஃபுல்லாக சப்ளை ஆகுது. ஸோ அப்படி என்டையர் ஹார்ட் ஃபுல்லாக சப்ளை ஆகும்போது என்ன நடக்கும்னு சொல்லிங்கன்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும், ஆவணமாக ரெக்கார்ட் பண்ணலாம். அது இப்படி ஆகாரமாக ரெக்கார்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரோடை ஃபிட் பண்ணணும். எங்கே? டு ஃபிட் த எலக்ட்ரோட் directly opposite to the heart and the chest. இதயத்தினுடைய நேர் மேல் பகுதியில் எலக்ட்ரோடை ஃபிட் பண்ணி ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம ஆவணமாக ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்கே நம்ம அந்த எலக்ட்ரோடை ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்ம்ஸு, லெக்ஸு, ஜஸ்ட் இதிலெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணலாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிச்சிங்க. 3 மார்க்லேயும் 2 மார்க்லையும் நோட் பண்ணிச்சிங்க. An electrocardiogram records the electrical activity of heart over a period of time using electrodes placed on the skin, arms, legs and chest. It records the changes in electrical potential across the heart during one cardiac cycle. சரிங்களா? ஒரு டைம் இதயம் சுருங்கி விரியும் போது அதில் எந்த அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் எஸ்ஏ நோடு, சைனோ ஆரிகுலர் நோடில் ஆரிஜினேட் ஆகி எங்கே ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், என்டையர் ஹார்ட் ஃபுல்லாக சப்ளை ஆகணும். ஸோ அப்படி சப்ளை ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இட் ஸ்ப்ரெட் அஸ் எ வேவ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இன் த ஹார்ட். சரிங்களா? இந்த வேவ் தான் என்ன பண்ணும், ஹார்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இதயம் சுருங்குவதற்கு இது முக்கியமான காரணியாக இருக்கிறது. The wave of ECG is due to the depolarization. நோட் பண்ணி பார்க்கலாம். Depolarization and not due to contraction of heart. இதயம் சுருங்குவதனால் நமக்கு ECG அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியாது. எதனால தான் நம்ம ECG அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொன்னால் டீப்போலரைசேஷன். சரிங்களா? கரண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. This wave of depolarization occurs before the beginning of contraction of the cardiac muscles. இதய தசை சுருங்குவதற்கு முன்னாடி டீப்போலரைசேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. ஒரு நார்மல் இசிஜியில் நம்ம எத்தனை வேவ்ஸ் பார்க்க முடியும்னு சொல்லிங்கன்னா 3 வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 5 வேவ்ஸ் இருக்குதுங்க. 3 வேவ்ஸ் அப்படிங்கிறது தப்பு, 5 வேவ்ஸ் இருக்குங்க. PQRST அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வேவ்ஸுங்க, மொத்தம் 5 வேவ்ஸ். எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னா 5 வேவ்ஸ் இருக்குதுங்க. நமக்கு தெரியுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேவாக பார்க்கணும். பி வேவ், ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஏட்ரியல்னு என்னங்க, ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், இது ரெண்டுமே என்ன ஆகணும், டீபோலரைசேஷன் ஆகணுங்க. ஸோ அப்படி டீபோலரைசேஷன் ஆகும்போது ஸ்மால்
பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை நம்ம என்ன வேவ்ங்கிறோம், பி வேவ் அப்படிங்கிறாங்க. பார்த்துங்க, it is a small upward wave and indicate the deep polarization of atrium. This is the time taken for the excitation to spread through the atrium from SA node. SA நோடில் இருந்து ஏட்ரியம் உள்ளே பரவதற்கு எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 to 1.0 செகண்ட்ஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். SA நோடில் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டு என்டையர் ஆரிக்கிள்ஸ் லெஃப்ட் அண்டு ரைட் ஆரிக்கிள்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 0.8 to 1.0 செகண்ட் ஆகுதுங்க. ஸோ அப்படி கரண்ட்டு என்டையர் ஏட்ரியம் ஃபுல்லாக சப்ளை ஆகும்போது அந்த என்டையர் ஏட்ரியத்தினுடைய ஆக்டிவிட்டீஸுக்குள்ளே கரண்ட் என்டர் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா பி வேவ் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் அப்வேர்டு வேவ் ஃபார்ம் ஆகுங்க. அதான் என்ன வேவ், பி வேவ் அப்படின்னு பேருங்க. அடுத்து பிக்யூ இன்டர்வெல். இந்த ஏன் பிக்யூ இன்டர்வெல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிக்கு அப்புறம் கியூ வேவ் ஸ்டார்ட் ஆகணும். கியூ வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு சைலண்டாக ஜீரோவிலேயே போயிட்டுருக்குது கொஞ்சம் நேரம். அதுதான் இன்டர்வெல் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த ஆன்செப்ட் ஆஃப் பி வேவ் டு த ஆன்செப்ட் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். பி வேவ் முடிஞ்சோடனே அடுத்து என்ன வேவ் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த இடைவெளி கேப்புங்கிறாங்க. QRS காம்ப்ளெக்ஸ் உருவாகிறதுக்கான கேப் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் டீப் போலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியம் டு த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் டீப் போலரைசேஷன். சரிங்களா, இந்த கேப் இடைவெளி எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து SA நோடில் இருந்து ஏவி நோடுக்கு ஜம்ப் ஆகணும். அப்போ ஜம்ப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, டிலே ஆகுது. அந்த டிலே தான் என்னதுங்க, இந்த ஐசோ எலக்ட்ரிக் இன்டர்வல்ஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா, ரைட். இட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் த இம்பல்ஸ் டு ட்ராவல் ஃப்ரம் த ஏட்ரியம் டு த வென்ட்ரிக்கல். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வர்றதுக்கு 0.12 to 0.21 செகண்ட். இட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏவி கண்டக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏவின்னா அது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடு, அங்கே கண்டக்ஷன் ஆகிறதுக்கு இது இருக்குதுன்னு இருக்காங்க. இதில் இந்த டயக்ராம் இருக்குது இல்லைங்களா, பப்ளிக்கில் இந்த டயக்ராம் வந்து 2 மார்க் 3 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. இதான் இசிஜி அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராமும் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, போன வருஷம் பப்ளிக்கில் இந்த ஒரு டயக்ராமை கொடுத்து இது என்ன வேவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பி வேவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர். அதுக்கடுத்து செகண்ட் டயக்ராம் பாருங்களா, பி வேவுக்கு அடுத்து அந்த க்ரீன் கலர் என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கு ஐசோ எலக்ட்ரிக் இன்டர்வல் இருக்குதுங்களா, பிக்கும் கியூக்கும் இடையில இன்டர்வல். அடுத்து QRS, இந்த காம்ப்ளெக்ஸான QRS ஸ்டார்ட் ஆகிடுது, அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. QRS முடிஞ்சோடனே என்ன ஆகணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஐசோ எலக்ட்ரிக்கல் இன்டர்வல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஐசோ எலக்ட்ரிக் இன்டர்வல்ஸ் இருக்குது. ஐசோ எலக்ட்ரிக் இன்டர்வல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னென்னா டி வேவ் ஃபார்ம் ஆகுதுங்க. சரிங்களா, டி வேவ் ஃபார்ம் ஆகி முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் என்ன வேவ் ஃபார்ம் ஆக போகுதுங்க, மறுபடியும் பி வேவ் ஃபார்ம் ஆகுங்க. சரிங்களா, ரைட். இதுதான் நமக்கு இந்த டயக்ராம்லாம் ரொம்ப முக்கியம், மைண்டில் வச்சுக்கோங்க. டவுட்னா ஸ்கூலில் நமக்கு நேரில் கேளுங்க. இந்த டயக்ராமையும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. ரைட்டுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா QRS காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஃபஸ்ட் நம்ம ஆரிக்குலர் டீபோலரைசேஷன் பார்த்தோம், இப்போ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் பார்க்கணும். நோ செப்பரேட் வேவ் ஃபார் த ஏட்ரியல் டீபோலரைசேஷன் இந்த ECG இஸ் விசிபிள். சரிங்களா, செப்பரேட்டாக ECGயில் நம்ம என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏட்ரியல் டீபோலரைசேஷன் ஆச்சான்னு பார்க்க முடியாது. இது ஏன்னா ஸ்மால் அப்வேர்டு வேவு பி வேவுங்கிறது, அது இருந்தாலும் சில நேரம் சரியாக நமக்கு புலப்படாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏட்ரியல் டீபோலரைசேஷன் அக்கர்ஸ் சைமல்டேனியஸ்லி வித் த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடந்தோடனே உடனே என்ன நடக்குதுன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடக்குது. இந்த நார்மல் QRS காம்ப்ளெக்ஸ் லாஸ்ட் ஃபார் எவ்வளோ நேரத்தில் இது நடந்து முடியும் அப்படின்னா 0.06 to 0.09 செகண்ட். QRS காம்ப்ளெக்ஸ் இஸ் ஷார்ட்டர் தென் த பி வேவ்ஸ். பி வேவ்ஸை விட இது எப்படி இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும், அகலம் வந்து கம்மியாக இருக்குங்க. பி வேவ் வந்து அகலம் நல்லா அகலமாக இருக்கும், ஆனால் இது வந்து அகலம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஹைட் இது அதிகமாக இருக்கும். ஏன்னா வேவ் QRS அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வேவ், பி வேவ்லாம் பார்த்துக்குங்க. பிகாஸ் த டீபோலரைசேஷன் ஸ்ப்ரெட் த்ரூ த புர்கிஞ்சி ஃபைபர்ஸ், ப்ரொலாங்டு QRS wave indicate the delaying conduction through the ventricles often caused due to the ventricular hypertrophy or due to the block in the branches of bundles of His. சரிங்களா, இந்த QRS வேவில் ஏதாச்சும் டிலே ஆகுது அப்படின்னா, கண்டக்ஷன் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் ரொம்ப நேரம் சுருங்கிய நிலையிலே இருக்குது. சரியா, ஹைப்பர்ட்ரோபினா ரொம்ப நேரம் சுருங்கி போச்சு அப்படின்ட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் தடை ஏற்பட்டிருக்கலாம். எதில் தடை ஏற்பட்டிருக்கலாம், வயரில். எந்த வயரு, பண்டில்ஸ் ஆஃப் ஹீஸ் அப்படிங்கிற
கரண்ட்டை எடுத்துகிட்டு வரக்கூடிய வயருங்க. சரிங்களா? கரண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய நமக்கு வந்து ரியாக்டராக இருக்கிறது யாருன்னு சொன்னால், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா எஸ்ஏ நோடுங்க. ஸோ எஸ்ஏ நோடில் இருந்து ஏவி நோடு வரணும். அப்போ ஏவி நோடுங்கிறது என்னவாக இருக்குதுங்க? டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குதுங்க. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து நமக்கு வீட்டுக்கு ஹவுஸுக்கு வரணும்னா என்ன வேணும்? ஒயர் வேணும். பார்த்தீங்களா? எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? கரண்ட் மரத்துலேருந்து நமக்கு அந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நிறைய வீடுகளுக்கு கொண்டு வரதுக்கு, கரண்ட்டு கொண்டு வரதுக்கு ஒயர் இருக்குது இல்லைங்க, அந்த ஒயர் மாதிரி இருக்கிறது யாருங்க? பண்டில்ஸ் ஆஃப் ஹீஸ். அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி செக்மெண்ட். எஸ்டி செக்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எஸ்ஸுங்கிறது வந்து வெரி ஸ்மால் நெகட்டிவ் வேவ்ஸு. இது சில நேரம் நமக்கு இன்டிஸ்டிங்க்டாக இருக்கும், தெரியாது. ஆனால் டி வேவ் அப்படிங்கிறது என்னங்க? அது வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வேவ். அது வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். வென்ட்ரிகுலரில் என்டையர் வென்ட்ரிகுலையும் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டி வேவ் அப்படின்னு பார்க்கணும். இதை ஒவ்வொன்றும் பார்க்கலாங்க. இட் இஸ் லைஸ் பிட்வீன் த QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் டி வேவ். இட்ஸ் த டைம் டூரிங் விச் இஸ் ஆல் ரீஜன்ஸ் of the ventricles are completely depolarized and reflect the long platic phase before repolarization. In the heart muscles, the prolonged depolarization is due to the retardation of calcium ions efflux and is responsible for the platic. Note பண்ணுங்க பார்க்கலாம். The ST segment lasts for 0.09 second. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டி வேவ். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் என் புக்கில் இருக்கும். ஆனால் உங்கள் புக்கில் வந்து ரீபோலரைசேஷனே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். டீபோலரைசேஷன் பிரிண்ட் ஆகிருந்ததுன்னா தப்பு, அதை ரீபோலரைசேஷன் மாற்றிக்கிங்க. சரியா? வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். இட் ரெப்ரசன்ட் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். த டூரேஷன் ஆஃப் டி வேவ் இஸ் லாங்கர் தென் QRS காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் ரீபோலரைசேஷன் டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி த்ரூ அவுட் த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். சரிங்களா? வென்ட்ரிகுலர் எந்த அளவுக்கு வந்து டீபோலரைசேஷன் ஆச்சோ அதே அளவுக்கு அதே நேரத்தில் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷனும் நடக்கும். அதை காட்டுறது டி வேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். என்ன சர்க்குலேஷன்? டபுள் சர்க்குலேஷன். இப்போ டபுள் சர்க்குலேஷன் என்னங்க? ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் வந்து டபுளாக நடக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.